Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரோஸ் சிரப் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வெயில் வந்து ரொம்ப கொளுத்திட்டு இருக்கு. ஏதாவது சில்லுன்னு குடிக்கலாமா இல்லை ஜூஸ் குடிக்கலாமா அந்த மாதிரிலாம் நமக்கே பெரியவங்களுக்கே தோணுது. அதுவும் இந்த சம்மர் சீசனில் தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் சில்லுன்னு ஏதாவது கொடுத்தா குடிக்க நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் சிரப்பை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போவுமே வந்து பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா உடம்புக்கும் நல்லது. அதுவும் வீட்டிலே நம்ம செய்கிறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சப்ஸ்கிரைபர் நான்சி சஞ்சய்ங்கிறவங்க ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிங்க மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பன்னீர் ரோஸை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பன்னீர் ரோஸ் கிடைக்கல. அதனால நான் வந்து இன்றைக்கி ரோஸ் எசன்ஸை வச்சு ரோஸ் சிரப் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ ரோஸ் சிரப்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ரோஸ் சிரப்புக்கு ரொம்ப சிம்பிள், எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். நான் வந்து இந்த கப்பில் 2 கப் அளவு சீனி எடுத்திருக்கேன். அப்புறம் அதே அளவு தான் 2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ரோஸ் எசன்ஸு. என்கிட்ட பன்னீர் ரோஸ் கிடைக்கல. பன்னீர் ரோஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அது ஒரு நல்ல ஒரு அரை கப் அளவு, இதில் அரை கப் அளவு காய வச்சுட்டு அதை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் சேர்க்க வேண்டாம். நான் இல்லாதனால இப்போ அதை சேர்க்குறேன். கலருக்கு வந்து பீட்ரூட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பீட்ரூட்டில் கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு வெட்டிட்டு தோல் சீவி இதில் துருவி வச்சுருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு கலர் எவ்வளோ வேணுமோ, ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப கலர் டார்க் ஆகிடும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு இதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். இது வந்து இந்த கப்பில் 2 கப் அளவு. எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி. 1 2. நீங்கள் வெள்ளைச்சீனி வேணான்னா டெமராரா சுகர்னு இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது கலர் கொஞ்சம் அழுக்கு கலராக இருக்கும். இப்போ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பீட்ரூட்டை வந்து நான் இந்த துருவியில் தான் துருவியிருக்கேன். அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா சீனி கரையணும். பாருங்கள், இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ரோஸ் பெட்டல் போடுறதா இருந்தால் இப்போ நம்ம பீட்ரூட் போட்டோம் இல்லையா, அப்போவே ரோஸ் பெட்டலையும் போட்டுடலாம். நீங்கள் எந்த பாட்டிலில் சிரப்பை ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் வந்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி காய வச்சு வச்சுக்கணும். நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கே கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா சீனி கரையணும். கரைஞ்சி கம்பி பதம்லாம் வர வேண்டாம், ஒரு பிசுக்கு பதம் வரணும். நான் வந்து காமிக்கிறேன் அது எப்படின்னு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பிசுக்கு பதம் வந்துருச்சான்னு. கொஞ்சம் எடுத்துக்கணும், சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கங்க. பாருங்கள், பாதி கம்பி வருது, போதும். ஃபுல் கம்பி விடக்கூடாது. இந்த மாதிரி பாதி கம்பி வந்து உடையணும். பாருங்கள், நல்லா கொதித்து நுர கட்டிட்டு வருது. இப்போ பிசுக்கு பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. பாருங்கள், அரை கம்பி வந்துருச்சு, போதும். நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப திக்காயிடும். இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் சூடோடு சேர்த்திங்கன்னா அந்த வாசம் அவ்வளவா இருக்காது. அதனால நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வடிகட்டிக்கலாம். மெட்டல் வடிகட்டிலே வடிகட்டிக்கங்க. நல்லா ஃபுல்லும் ஆறலை, இன்னும் கூட கொஞ்சம் சூடு இருக்குது. நல்லா இந்த பீட்ரூட்டு பாருங்கள், கலரெல்லாம் அப்படி இறங்கிருச்சு.
இதில் நல்லா அப்படியே அமுக்கி விட்டுருங்க. சூடாக இருக்கிறச்சே மூடியில் மூடிடாதீங்க. நல்லா ஆறின பிறகு தான் மூடி வைக்கணும். இந்த மாதிரி ரோஸ் சிரப் செஞ்சு வச்சிட்டோன்னா நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், சர்பத்துக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக ரோஸ் மில்க் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம காசு கொடுத்து இந்த ரோஸ் சிரப்பை எல்லோரும் காசு கொடுத்து வெளியில் வாங்குகிறோம் இல்லையா? பாருங்கள் வீட்லேயே எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒன்றும் வேலையே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வடிகட்டணும் இல்லையா? இந்த பீட்ரூட்டை தூக்கி போட வேண்டாம். நல்லா ஸ்வீட்டாக அல்வா மாதிரி இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டு. ஏன்னா சில சமயம் பீட்ரூட் நல்லா கலராக வரும், சில சமயம் கலர் இல்லாமல் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க. பாருங்கள், அப்படி சாப்பிட நல்லா அந்த சீனிலே வெந்திருக்கிறதுனால அல்வா மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரோஸ் சிரப் ரெடியாக இருக்குது, பாலும் ரெடியாக இருக்குது. இப்போ ரோஸ் மில்க் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரோஸ் மில்கை பாலில் சில்லுன்னு வச்சுட்டு சிரப்பை மாத்திரம் கலந்தும் செய்யலாம். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் பாதாம் பிசின் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். பாதாம் பிசினை நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சா இந்த மாதிரி வரும். பாதாம் பிசின் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. இதை நைட்டே ஊற வச்சிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை தான் கடைகளில் ஜிகிர் தண்டாலெல்லாம் போடுறாங்க. அப்புறம் இது சப்ஜா விதை, அதாவது திருநீற்று பச்சை விதைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 10-15 நிமிஷம் ஊறினாலே இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் வெயில் நேரத்தில் நம்ம சேர்த்து குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னா சும்மா செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ 2 மாதிரியும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சும்மா ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதில் ஒரு கிளாஸ், ஒரு 200 mlக்கு நீங்கள் இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றுறேன். அப்புறம் 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். போட்டு பால் ஊற்றிடலாம். பாருங்கள், பீட்ரூட் தான் நம்ம போட்டோம், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு பண்ணிங்கன்னா நல்லா நுரையோடு வரும். அவ்வளோதான், ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. இனிப்பெல்லாம் போதுமான்னு குடிச்சு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் அந்த சப்ஜா சீட் கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட. இது கடைகளில் கிடைக்கும். இது சும்மாவே கூட நீங்கள் தண்ணியில் எலுமிச்சம்பழ ஜூஸ்லாம் கூட போட்டு குடிச்சிங்கன்னா வெயில் நேரத்தில் குளிர்ச்சி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாதாம் பிசின் போட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாதாம் பிசினில் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது ஒன்றும் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதுவும் வெயில் காலத்தில் இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்புறம் இதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ரோஸ் சிரப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். நீங்கள் அப்புறம் பத்தலைனாலும் இனிப்பு ஊற்றிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் பாதாம் பிசின் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதில் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நம்ம கடையில் போய் வாங்கி குடித்தோன்னா நம்ம ஹெல்த்துக்கும் எப்படி அவங்க என்ன தண்ணியில் கலக்கிறாங்களோ அப்படின்லாம் இருக்கும். நம்ம வீட்டிலையே செஞ்சோம்னா பாருங்கள், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கூட. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க. பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்கள் ஃபலூடாக்கும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு நம்ம எல்லாம் சேமியாலாம் போட்டோன்னா ஃபலூடா ஆகிடும். அதுவும் நான் வந்து ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ 2 விதமாக ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக ரோஸ் மில்க் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணோம் இல்லையா? எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். ரோஸ் சிரப் செய்கிறது பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த சம்மரில் நம்ம ரோஸ் மில்க் மாத்திரம் இல்லை, சர்பத்தில் ஊற்றிக்கலாம், அப்புறம் ஃபலூடா செய்யலாம், நிறைய இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.